டித்வா புயல் பேரிடரினாலே இலங்கையினுடைய 9 மாகாணங்களும் 25 மாவட்டங்களும் மிக மோசமான பாதிப்புகளை எதிர்கொண்டிருக்கின்றன. இந்த பேரிடரிலே கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 200 பேர் வரையிலே காணாமல் போயிருக்கின்றார்கள். இன்றளவும் காணாமல் போனவர்களை தேடுகின்ற பணியை உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளுடைய மீட்பு பணிக்குழுக்கள் இன்று வரை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலிலே இந்த பேரிடர் சூழலிலே இலங்கைக்கு மிக முக்கியமான ஒத்தாசையை வழங்கிய ஒரு நாடு இந்தியா. குறிப்பாக பேரிடர் ஏற்பட்ட உடனேயே ஆபரேஷன் சாகர் பந்து என்கின்ற திட்டத்தின் கீழே இந்தியா உடனடியாக தன்னுடைய விமானம் தாங்கி கப்பலான INS விக்ராந்தில் இருந்து உடனடியாக மீட்பு ஹெலிகாப்டர்களை வழங்கியதில் தொடங்கி இன்றளவும் கிட்டத்தட்ட 8 வரையான நிவாரண உதவிகளை தாங்கிய விமானங்களை இலங்கைக்கு அனுப்பியுள்ளதுடன் இந்தியா தனது மீட்பு பணிக்குழுவை இலங்கைக்கு அனுப்பி அவர்கள் இங்கே பல மீட்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்த சூழலிலே தங்களுடைய மீட்பு பணியை நிறைவு செய்து கொண்டு நேற்று முன்தினம் அவர்கள் நாட்டிலிருந்து வெளியேறி இருக்கின்றார்கள். இவ்வாறான சூழலிலே அண்மைய நாட்களிலே இந்தியா மற்றொரு உதவியை இங்கே வழங்க ஆரம்பித்திருக்கின்றது. இந்த வெள்ள அனர்த்தத்தினாலே மிக மோசமாக இந்த வீதிகள் மற்றும் பாலங்கள் பாதிக்கப்பட்டிருந்த ஒரு சூழலிலே இந்தியா நிவாரண உதவிகள், மருத்துவ உதவிகள், மீட்பு உதவிகள் மற்றும் பல்வேறு உதவிகளுக்கு மத்தியிலே இந்த மீள் கட்டுமான துறையிலும் இந்தியா தன்னுடைய பங்களிப்பை வழங்குவதற்கு முன்வந்திருக்கின்றது. இன்றைய தினம் கூட கிளிநொச்சி மாவட்டத்திலே புளியம்பொக்கனை பகுதியிலே இந்த வெள்ளப்பெருக்கினாலே பாதிக்கப்பட்ட அந்த பாலத்தை இந்தியாவினுடைய இராணுவத்தினுடைய கட்டுமானத்துறை சார்ந்த பணிக்குழு ஆரம்பித்திருக்கின்றது. அதே போல் கிழக்கு மாகாணத்திலே தங்களுடைய கட்டுமான பணிகளை ஆரம்பித்திருக்கின்றது. இலங்கையினுடைய அயல் நாடு என்பதற்கும் அப்பால் இந்தியா தன்னுடைய உச்சபட்ச பங்களிப்பினை இந்த பேரிடர் மீட்பு பணியிலே அல்லது பேரிடருக்கு பின்னரான சூழலிலே வழங்கி இருப்பதை இன்றும் வழங்கி கொண்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்தியாவினுடைய பணிகளை இலங்கை மக்கள் இலக்காக 9 மாகாணங்களை சேர்ந்த மக்களும் பல்வேறு வகைகளிலே குறிப்பாக சமூக ஊடகங்கள் வழியாக கூட மிக உன்னதமான பணி என பாராட்டி இந்திய மீட்பு பணிக்குழாமிற்கும் இந்திய இராணுவத்தினருக்கும் இந்திய அரசாங்கத்தினுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது. மீண்டும் மேலும் ஒரு வீடியோவிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.